நித்யானந்தம், இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆதரிக்கக்கூடிய, நீங்கள் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு ஒரு சிலர் கொடுத்துருக்குறாங்க வாய்ப்பு இருக்குன்னு, ஒரு சிலர் மறுத்துருக்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? நெற்றிக்கண் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐஜேகேயின் சார்பாக, இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக. இப்போ இங்கே வச்சுக்கக்கூடிய கருத்தில் நம்ம பார்க்கும்போது எக்ஸிட் போல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸிட் போல்னாக்கா வாக்களித்து வரக்கூடியவர்கிட்ட கேட்டதாக சொல்கிறாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது காசு வாங்கியவர்கள் அவர்களுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் என்ன ஆகும் என்ற அச்சத்தில் மாற்றி கூட சொல்லியிருக்கலாம். யாருக்கிட்ட காசு வாங்கினவங்க? யார் அவங்க கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. பொதுவாக 2 கட்சி மேலேயும் இந்த புகார் வந்தது, திமுக அதிமுக மேலே, அதனால் கேட்குறேன். ஆமாம், அதிகமாக யார் பேரில் வந்திருக்கு? திமுக பேரில் வந்திருக்கு. அச்சம் திமுக பேரில் அதிகம் இருக்குது மக்களுக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இதில். சரி, ஓகே. அதனால் இந்த எக்ஸிட் போலுங்கிறது 2011 2016 இதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாகத்தான் வந்தது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அப்போ இது எக்ஸிட் போலா எக்ஸ்போஸ்டு போலா? இட் இஸ் கிளியர்லி எக்ஸ்போஸ்ட். இந்த எக்ஸிட் போலுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுன்னு எக்ஸ்போஸ் ஆன போல் இந்த 2 போல் நம்ம பார்த்துருக்கோம் நேராக. இந்த ஒரு பக்கம் இந்த ஒரு சிந்தனை வச்சுக்கோங்க, இந்த கண்ணோட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அவங்க என்ன ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு வாக்காளர்கள்ட்ட பேசுகிறதுக்கு தமிழில் இங்கே தான் வந்தாகணும். தமிழ் தெரிந்தவர்கள் தான் கேட்டாகணும், என்ன சாதாரண மக்கள். அப்போ அவங்க டெல்லியிலேருந்து எடுக்கிறதுன்னு இல்லை, தமிழர்கள் தான் எடுக்கிறது. இங்கே தாங்க எங்கிருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க? டெல்லியில் உட்காந்தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அது விட்டுருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஆதரவாக எடுக்க வேண்டும் என்ற நிலை வெறும் காந்தி தாத்தா அங்கே பண்ணியிருக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால காந்தி தாத்தா. சரிங்க, ஒரு உதாரணத்தை கேட்குறேங்க. இப்போ என்டிடிவி வந்து திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, 145 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. என்டிடிவி அதனுடைய ஓனர் இன்னைக்கு யார்? அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எப்படிப்பட்ட நெருக்கமான நண்பர் அப்படிங்கிற உண்மையெல்லாம் கூட தெரியும். அதனால் அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன் நித்யானந்தம், நீங்கள் இதன் மீதான விமர்சனங்களை வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறுவனத்துக்கிட்ட இவங்க போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி என்டிடிவி யாருக்கிட்ட இருக்குது, அவர் யாருடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு கேள்வி இருக்குது. அது வேண்டாம். நீங்கள் வந்து இதன் மீது உங்கள் சந்தேகங்களை எழுப்புங்க, கேள்விகளை எழுப்புங்க, பிரச்சனை இல்லை. தொலைக்காட்சி ஆனாலும் கூட வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் வியாபாரம் ஒழுங்காக நடக்க வேண்டும். நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம். சரிங்க, அப்போ திமுக கூட்டணி ஜெயிக்குன்னு போட்டால் தான் வியாபாரம் ஆகுன்றீங்களா? இன்னைக்கு அது வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதிமுக கூட்டணி ஜெயிக்குன்னு போட்டால் வியாபாரம் ஆகாது? இல்லை, அவசியம் இல்லை. அதிமுக ஜெயிக்கும்னு தெரிஞ்ச விஷயம், அதனால அந்த வியாபாரத்தில் அவங்க இறங்கல. உடனே ஆமாங்க, இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிந்த விஷயம், அதனால அவங்க இறங்கல. இப்போ இதில் ஆக்சிஸ் மட்டும். சரிங்க, உங்கள் பார்வைக்கே வரேன், என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்க போகுது, தப்பா போட்டு ஏன் அவங்க கிரெடிபிலிட்டியை லாஸ் பண்ணிக்கிறாங்க? என்ன சொல்றீங்க? இப்போ என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் ஏன் இந்த நிறுவனங்கள் வந்து தப்பா போட்டு அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை லாஸ் பண்ணிக்கிறாங்க? யார் தப்பா போடுறாங்க? நீங்க தானே சொல்றீங்க இவங்க எல்லாம் வந்து தப்பா போடுறாங்க, காசு வாங்கிட்டு போடுறாங்க, வியாபாரத்துக்கு போடுறாங்கன்னு. இவங்க போடுறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நான் தெளிவா கேட்கிறேன் நித்யானந்தம், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுங்கிறீங்க, வியாபாரத்துக்காக இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு போடுறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நாளை பின்ன ரிசல்ட் வரும்போது இந்த பெரிய நிறுவனங்களுடைய கிரெடிபிலிட்டி லாஸ் ஆகாதா, நம்பகத்தன்மை போயிடாதா நான் கேட்கிறேன். 11 14 இந்த நிறுவனங்கள் தானே போட்டிருந்தது. அப்ப இதெல்லாம் வழக்கமானதுதான். வழக்கமா இருக்கா? இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். சரி, புரியுதுங்களா? அதனால வழக்கமா உள்ளதுதான். ஒரே ஒரு ஆக்சிஸ்ல மட்டும்தான் விஜய் அவர்கள் அதிகமான எண்ணிக்கையில சட்டமன்றத்தில் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு? 98ல இருந்து 120. அந்த சூழ்நிலை அவங்களுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வேற யாருமே அதை சொல்லலை, உத்தர் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஜேவிசி மட்டும்தான் அண்ணா திராவிட கூட்டணி பெரும்பான்மை வரும்ன்றாங்க. இந்த 2 பேர் தான். மற்றவங்க எல்லாருமே திமுக தான் சொல்லியிருக்காங்க, திமுக கூட்டணி தான் சொல்லியிருக்காங்க. என்டிடிவி ஓட் வைப்பு வந்து அதிமுக கொஞ்சம் கூட வரும்னு சொல்றாங்க. 114 பொது அறிவுக்கான ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன், அல்லது ஒரு விவாதத்தை வைக்கிறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியாக இருப்பார்கள் என்று கருதுவோம். ஏன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, அன்றாட பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்குது என்று சொன்னால் யாருடைய வாக்குகள் சிதறும், யாருடைய வாக்குகள் குறையும்? 3 விழுக்காட்டிலே கடந்த முறை வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் ஒரு 10-20 வாக்குகள் குறைந்தாலும் கூட அது தோற்றுவிடும். அந்த வாக்குகள் விஜய் பெறலாம்,
பாதி பெறலாம். ம் பிறகு அவர்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ், எஸ்சி பட்டியலினத்தவர்கள், மைனாரிட்டிகள், இவர்களுடைய வாக்குகளை விஜய் பெறலாம். அப்படி பெறுகின்ற பொழுது மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சுழியமாக்க முடியுமா? ம் அப்போ அவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு இருக்கும். ம் அவர்களுக்காக வாக்களித்தவர்கள் என்று கட்சி சார்பில்லாதவர்கள் அல்லது ஏதோ திமுக அந்த காலத்தில் போட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாற்றம் வேண்டி விஜய்க்கு போட்டுட்டான். ம் ஆனால் அண்ணா திமுகவுடைய வாக்குகள் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னாலும் கூட, ஜெயலலிதா என்கின்ற ஆளுமை இல்லாத நேரத்திலும் கூட, ம் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லுகின்ற காலத்திலும் கூட ம் 3 விழுக்காடிலே தான் தோற்றிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மைனஸ் டிடி தினகரன் ம் அவருடைய வாக்குகள் இருந்தால் 3 விழுக்காடு அன்றைக்கே வந்திருக்கும். இன்னைக்கு மைனஸ் ஓபிஎஸ் ஆயிருச்சுல்ல. ஓபிஎஸ் வேறங்க. ஓபிஎஸ் நான் சொல்றது வந்து தென் மாவட்டங்களில் கிடைக்கிறது. ம் தென் மாவட்டங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு கிடைக்கல. ம் அது யார் தவறு செய்தாங்க, யார் சரி செய்தாங்கன்ற விவாதத்துக்கு நான் வரல. அன்னைக்கு அது சரியாக அவருக்கு பட்டிருக்கலாம், அதில் அவர் வந்து தோல்வி விட்டுருக்கிறார். இன்னைக்கு மைனஸ் ஓபிஎஸ், பாதி பாமக இல்லை. 2021 அதே கூட்டணியில இருந்து நான் சொல்ற மைனஸும் சேர்ந்தா எப்படி வெற்றி ரொம்ப ரொம்ப சாத்தியம்? அருமையான கேள்வி கேட்டீங்க. மைனஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ம் அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? ம் திமுக இருக்கிறார். ஒரு அண்ணா திமுகவுடைய தொண்டனாவது, ம் மந்திரிகள்லாம் விடுங்க, கட்சி தாவி மந்திரி ஆனவங்களாம் விடுங்க, அவங்க காசுக்காக போறவங்க, சரி. அண்ணா திமுகவில் ஆழமாக நம்பிக்கை வைத்து அண்ணா திமுகவுக்கு வாக்கு போடக்கூடியவர்கள் ஓபிஎஸ் திமுகவுக்கு சென்றதை அங்கீகரிப்பார்களா? செல்லா காசு அண்ணா திமுகவுடைய வாக்கு. ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுக தொண்டர்கள்ன்ற வகையில கேட்கல, அங்க இருக்கக்கூடிய சமூகங்களின் அடிப்படையிலும் நான் கேட்கிறேன். அதுதான் தினகரன் இருக்கிறாரு. அதுதான் இங்க அவர் மேட்ச் பண்ணிடுவாருன்றீங்க. பண்ணுவார். ஏன்னா ஓபிஎஸ் திமுக தீய சக்திக்கு போயாச்சுங்க. அதனால அது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றுற மாதிரி அங்க கொண்டு போயிட்டாரு அவரு. இன்னும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே வரல. அது ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் எப்படி வருவாரு? அதனால பிந்தைய கருத்து கணிப்பு என்பது இந்த 4 நாளுக்கு ஒரு சிற்றின்பம் இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி இது 4ஆம் தேதி அன்னைக்கு எண்ணும்போது தான் உண்மையான வாக்கு யாருக்கு கிடைத்தது, யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தெரியும். மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகுந்த அதிருப்தி இருக்கிறது. அதிமுகவை காட்டிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி காட்டிலும் திமுக தலைமை கூட்டணி அதிக இடம் பெறும் என்று சொல்வது விந்தையிலும் விந்தையாகத்தான் நாம் பார்க்க முடியும். மக்கள் ரொம்ப சுகமாக இருக்கிறார்கள் என்று நம்ப வைப்பதற்காக ஒரு கடைசி முயற்சி. இனிமேல் ஓட்டு போட போறது இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால ஏன் இதை பண்றாங்கன்னு எனக்கும் புரியல. மக்களுக்கு ஒரு 4 நாள் சந்தோஷமா வைக்கிறாங்க. சரி, ஓகே. அரசியலிலே இல்லாமலேயே 9 மாதங்கள் ஆந்திரா முழுவதும் சாலைகளிலே சென்று குளிக்கிறதுனா கூட சாப்பிடுறதுனா கூட பிளாட்ஃபார்ம்ல தான். அப்படி இருந்தவர் என்டிஆர். அதனால் எளிதில் அவர் வந்துடல. என்டிஆர் செய்தது புரட்சி அல்ல, புரட்டி போட்டது. அதுதான் புரட்சி. ஆந்திராவையே புரட்டி போட்டது என்டிஆர். எம்ஜிஆர் அவர்கள் நினைத்திருந்தால் என்றைக்கோ முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் கருணாநிதி அவர்களுக்கு வழிவிட்டு நெடுஞ்செழியனை கூட பின்னுக்கு தள்ளி எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் என்று சொல்வது கூட நமக்கு வரலாறாய் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். எம்ஜிஆர் முதலமைச்சராவதற்கு ஆசைப்படவில்லை. காலத்தின் கட்டாயம். அவர் மக்கள் திலகமாக இருந்தவர், மக்கள் தலைவராக மாறிவிட்டார். அப்படிதான் எம்ஜிஆர் வந்தார். என்டிஆரும் எம்ஜிஆரும் இந்த மாதிரி வந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு அனைத்து சட்டமன்ற தொகுதிகள் கூட போல அந்த அளவில் இருக்கிறார். ஆனால் ஒரு எக்ஸிட் போலில் விஜய் அதிகமாக வருவார் சொல்கிறாங்க. நல்லது. இந்த எக்ஸிட் போல் எல்லாமே ஒரு எக்ஸிட் போல விஜய் ஆட்சியே அமைப்பார் என்று சொன்னாலும் கூட நான் அதை வரவேற்கிறேன். ஏன்னா மனநல காப்பங்களிலே சேர்க்க வேண்டிய அளவிற்கு சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்கள் இன்றைக்கு ஊடகத்தில் பேசுவதையெல்லாம் பார்த்துருக்கிறோம். இவர்களுக்கு ஒரு 4 நாட்கள் இதுபோல் மாறலாம், எது வேண்டுமானாலும் ஆகலாம் என்று சொல்லக்கூடிய அளவு வரும்பொழுது இதை சந்திக்கின்ற ஒரு தெம்பு அவர்களுக்கு கிடைக்கக்கூடும். அந்த உதவி அதுக்கே மனநல காப்பகம் வரை கடுமையா அப்படிதாங்க பேசுறாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கவுன்சிலிங் கொடுக்கணும். மனநலம் மாறுக்கிறதுனா கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன் அப்படி உணர்ச்சி வசப்படுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறேன்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ற போது அதற்கெல்லாம்
இந்த எக்ஸிட் போல் உதவுமானால் அந்த ஒரு நற்பணியை இந்த எக்ஸிட் போல் செய்திருக்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த நற்பணியை நான் வரவேற்கிறேன். வர இருக்கின்ற தேர்தல் நிச்சயமாக இதில் விஜய் அவர்கள் ஒரு மாற்றம் இங்கே ஏற்படுத்தி விட்டால் நான் அதுக்கு கொஸ்டின் மார்க்கோடு சொல்கிற பதில். சரி, அடுத்த தேர்தல் விஜய், அண்ணாமலை, உதயநிதி, சீமான் இந்த 4 பேருக்குள்ளாகத்தான் அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டிய நமக்கு இருக்கும். ஒரு பெரிய சர்னிங், லாட் ஆஃப் சர்னிங். எடப்பாடி இருக்க மாட்டாரா? எடப்பாடி இருக்க மாட்டாரா? நான் சொல்றது இளைஞர்கள். எடப்பாடி இருக்க மாட்டாருன்னா வயசாயிருக்கு இல்லையா? நான் சொல்றது இது எல்லாமே ஒரே வயசு. அது மாதிரி அதிமுக யாராவது இருக்கலாம், எனக்கு தெரியல. இந்த 4 பேரும் கண்டிப்பா ஐஜேகேலேருந்து வரலாம், சொல்ல முடியாது. சரி, ஓகே. அதனால லாட் ஆஃப் சர்னிங் இஸ் ஹேப்பனிங்.